இன்னைக்கு தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சூடாயிருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அதிமுக காரன் பிஜேபி காரன் ஒன்னாயிட்டான், ஆளுக்காக ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கிடையே ஒரு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு பாருங்க, அவர் இப்பதான் டெல்லி கூப்பிட்டுறாங்க, பார்த்து இருப்பீங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி கூடத்துல சொன்னேன், இன்னொரு 10-15 நாள்ல பாருங்க பிஜேபி நெருக்கி மரியாதை நீ எங்க கூட கூட்டணி வா, இல்லைன்னா அவங்க ஓய்ச்சிருவான்னு சொல்லி மிரட்டி அவங்க சரியில்லை, களம் சரியில்லை, தோத்துருவாங்கன்னு தெரியுது, திமுகவை வெல்ல முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால இன்னும் யூனியன் சேர்த்துனா திமுக ஓய்ச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவன் எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 வருகிற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிற இயக்கம் திமுக. இன்னைக்கு தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சூடாயிருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அதிமுக காரன் பிஜேபி காரன் ஒன்னாயிட்டான், ஆளுக்காக ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கிடையே ஒரு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு பாருங்க, அவர் இப்பதான் டெல்லி கூப்பிட்டுறாங்க, பார்த்து இருப்பீங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி கூடத்துல சொன்னேன், இன்னொரு 10-15 நாள்ல பாருங்க பிஜேபி நெருக்கி மரியாதை நீ எங்க கூட கூட்டணி வா, இல்லைன்னா அவங்க ஓய்ச்சிருவான்னு சொல்லி மிரட்டி அவங்க சரியில்லை, களம் சரியில்லை, தோத்துருவாங்கன்னு தெரியுது, திமுகவை வெல்ல முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால இன்னும் யூனியன் சேர்த்துனா திமுக ஓய்ச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவன் எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 வருகிற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிற இயக்கம் திமுக.